இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 56:11 நான் வாசிக்கிறேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பியிருக்கிற ஒரு மனிதன் பயப்படவே மாட்டான். ஆனால் உலகத்தையோ உலகத்தில் உள்ளவைகளோ மனிதர்களை நம்பியிருக்கிறவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் பயந்துதான் ஆக வேண்டும். வேறு வழி கிடையாது. தாவீது பெலிஸ்தர் தேசத்திலே அங்கு அவன் மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த நாட்களில் எழுதப்பட்ட சங்கீதத்தின் ஒரு பகுதி தான் இது. ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தகப்பன் பிள்ளை உறவு போல எல்லாவற்றிலும் பாருங்கள், தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை முன்பாக வைத்து அவரையே சார்ந்து, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அப்படியே தான் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். எங்கும் எதிலும் கர்த்தர் கூட இருக்கிறார், கூட இருப்பார் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகள் தான் அவர் வாயில் வந்தோம். ஏனென்றால் தாவீது நம்பி இருப்பது கர்த்தரையே. அதனால்தான் நான் நம்புகிறது என் தேவனால் தான் வரும் என்று சொல்லுகிறார். அவர்தான் என் நம்பிக்கை. எல்லாமே நீங்க தான் ஆண்டவர் என்று சொல்லி நீங்க நாம சொல்ல முடியுதா? தேவைப்படும் பொழுது தேடுகிறோம் தேவனை, மற்ற நேரம் மறந்து விடுகிறோம். அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் எனக்கு ஆண்டவர் தான், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி, அவரே என் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக எதை குறித்தும் பயப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் இம்மையிலும் ஆண்டவர் நம்மோடு கொண்டு நடத்த முடியும், மறுமையிலும் அவர்தான் எங்கும் எப்பொழுதும் எதிலும் நிறைந்திருக்கிறவர். யெகோவா எலோகிம் என்கிற வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் எப்படி ஆண்டவரை வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை சற்று சிந்தித்தாலே போதும், அதை சரி பண்ணாலே போதும், பயம் போய்விடும். இங்க இருந்தாலும் ஆண்டவரோடு ஒருவேளை உலக ஓட்டம் முடிந்து போனாலும், என் வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்தாலும் மரணத்தை குறித்து அவர்கள் பயப்பட மாட்டார்கள், பாதாளத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். எதுவென்னு சேதப்படுத்த முடியாது. போல் அதனால்தான் சவால் விடுகிறார், நான் கண்ணம் முன்னோடைய ராஜ்யத்தில் கண் விழிப்பேன். அந்த தைரியம். மரணத்தை குறித்தும் பயம் கிடையாது, எதிரிகளை குறித்தும் மிருகங்களை குறித்தும் மனிதர்களை குறித்தும் பயம் கிடையாது. இதை தான் ஆண்டவர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். அவர் தகப்பன் தன்னுடைய சிறு குழந்தைய கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு. அவர் இருந்த வீடு பகுதி மலைப்பாங்கான பகுதி. பொருட்களை வாங்கிட்டு போலான்னா அந்த 2 வீலர் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுது. அது சரி பண்ணி போவதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுது, இருட்டிருச்சுது. அந்த பகுதி கொஞ்சம் விபத்துகளும் ஆபத்துகளும் நிறைந்த பகுதி. காட்டு மாடுகள் வரும், அதை அப்படியே தூக்கி வீசி விடுமா. யாரும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. 4 வீலரே புரட்டி போட்டு விடுமா. அப்ப 2 வீலர் ஏமாத்திரம். இவர் பயந்து பயந்து போகணும். என்ன செய்யுது? மனைவி அங்க வீட்டுல தனியா இருக்கு, அந்த பிள்ளையும் நானும் போய் சேரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இவர் பயந்து வாகனத்தை ஓட்டுமா. அந்த சின்ன பிள்ளை பாட்டு பாடிட்டு வந்துச்சு. அதுக்கு எதை குறிச்சும் கவலை கிடையாது. இருட்டு, எல்லாம் ஒரு மாதிரி மிருகங்கள் நிறைந்த காடு, ஆள் நடமாட்டம் இல்லை, தனிமை. ஆனா ஒரு நம்பிக்கை, அந்த பிள்ளை அப்பா என் கூட இருக்காங்க, அப்பா பாத்துக்குவாங்க. அதை காட்டை பற்றியும் கவலைப்படல, இருட்டை பற்றியும் கவலைப்படல, காட்டு மாடு வரது பற்றியும் கவலைப்படல. அப்பா எப்படியும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க நம்பிக்கைனால பாட்டு பாடி சந்தோஷமா வந்துட்டே இருந்துச்சுதான். இந்த நம்பிக்கை, இந்த விதமான ஒரு மனப்பான்மை, விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுவோம், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். அவர் ஜீவனையே கல்வாரியில் நமக்காக கொடுத்தவர். நமக்காக இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையில காரியங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். அது பெரிய காரியங்களாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, புதிய நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களுக்கா பயப்படுறோம்ப்பா. காலையில் எழுந்த உடனே பயம், வேலைக்கு போனா பயம், பிரயாணம் பண்ணினா பயம், உட்கார்ந்து இருந்தாலும் பயம், இரவென்றால் பயம், ஒரு சின்ன வியாதி பலவீனம் வந்தாலும் பயம், பண தேவை இருக்குத, கடன் பிரச்சனை பெருசாயிட்டு போத, ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து பயத்தோடு திகிலோடு வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து நீர் நம்பிக்கையாய் மாறுவீராக. அவருடைய இருதயம் பக்கமாய் திருப்பப்படட்டும். ஒரு தைரியம், ஒரு மனப்பக்குவம், ஒரு விசுவாசம் வரட்டும்ப்பா. அதில் பெருகட்டும். எதை குறித்தும், மரணத்தை குறித்தும், பலவீனத்தை குறித்து பயப்படாதபடி கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், அவரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். எதிரியோ வேற மனிதர்களோ பொல்லாத மனுஷர்களோ ஒன்று பண்ண முடியாது என்று சொல்லி முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை நம்பி இருப்போம், அவரை முன்பாக வைப்போம். பயம் நம்மை விட்டு அகன்று போகும். தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். அவரே நமக்கு தைரியத்தை கொடுத்து நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.